ஹலோ மக்களே, 10 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 2 வாட் ஐ ஈட் இன் எ டே பார்க்கலாமா. காலைல லேட்டாக தான் எழும்புன பார்த்துக்கோங்க. ஸோ 8 மணி ஆகிடுச்சு. ஒரு டீட்டன் மாதிரி ஒரு ட்ரிங்க் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 9:45-44 போல் சுட்ட மீன், பொரிச்ச மீன் இல்லை மக்களே, சுட்ட மீன். இந்த சுட்ட மீனை வந்து தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணது நான் அதையும் உங்களுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் யாராவது டயட்டில் இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயட்டில் ஃபிஷ் எல்லாம் ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைம் எனக்கு அவிச்சு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைங்கிறதுனால நான் வந்து லைட்டாக சலை ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் ஊற்றிட்டு ஃபிஷ்ஷு நான் ஆல்ரெடி மசாலா தேய்ச்சி வச்சுருந்த ஃபிஷ்ஷை மட்டும் போட்டு, நோ ஆயில் நோ சுகர் டயட்டில் தான் இருக்கேன். பட் இருந்தாலும் அப்போ வந்து எனக்கு வேறு சைடிஷ் கிடைக்கல. ஸோ சும்மாவும் சாப்பிட முடியாது. அதனால் இது இந்த மாதிரி பண்ணேன். ஆனால் இது உங்களுக்கு எண்ணெயெல்லாம் ரொம்ப இதுவாகாது. இந்த 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி தான் ஆயிலு. அது 2 பக்கமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி வச்சோ ஃப்ரை பண்ணுங்கள். அழகாக வெந்து வந்துடும். அப்புறம் இப்படி தான் நான் சாப்பிட்டேன் 2. அதுக்கப்புறம் மதியானம் 11 மணிக்கு ஆஸ் யூஷுவல் அந்த கொள்ளு ஜூஸும் ஒரு வெள்ளரிக்காவும், இப்போ அது கொஞ்சம் தான் அந்த கொள்ளு ஜூஸு கொஞ்சம் தான் வந்துச்சு. சரி ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டுக்கலான்னு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 12-12:30 மணி இருக்கும். மறுபடியும் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நியூட்ரி சாய்ஸில் இருக்கிற பிஸ்கெட், அந்த பிரிட்டானியா நியூட்ரி சாய்ஸ் அப்படின்னு இது 100% ஆட்டான்னு போட்டுருந்துச்சு. அதில் வெறும் 3 ஸ்லைஸ்லாம் நல்லா ஒரு பேக்கெட் அடிச்சு நவுத்துறவை. இப்போ 3 ஸ்லைஸ் தான். அதுக்கப்புறம் 1.5 போல் இருந்துச்சு. காலையில் செஞ்ச அந்த கூலே மிச்சம் இருந்துச்சு. தூக்கி போட மனசு வரல. இருந்து தூக்கி போட்டாலும் வீணாக போயிடுமேன்னு சொல்லிவிட்டு அந்த கூலே மதியானத்தை குடிச்சிட்டேன். அப்புறம் மஞ்சள் தண்ணியில் அவிச்ச மீன் இருந்தது அது. அப்புறம் நான் 4 மணிக்கு கொள்ளு தண்ணி எடுத்துகிட்டு அவிச்ச பருப்பு இருந்தது. அந்த பருப்பையும் சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி வந்து 5 to 6 தான் கிளாஸ் ஈவினிங்கு. ஸோ 5 to 6 போயிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல வேர்க்க நிறைய 1 hour போல் பக்கம் நல்லா வேர்க்க நல்லா இது பண்ண பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 7 o'clock 7:11க்கெல்லாம் வந்து டின்னர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். டின்னர் வந்து வாட்டர் மெலானும் 2 எக்கும் தான். இவ்வளோ வாட்டர் மெலானும் எனக்கு மட்டும் இல்லை, என் பையனுக்கும் சேர்த்து தான் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த காரப்பொடி